இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இயேசுவே 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 இயேசுவே, 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 இயேசுவே இயேசுவே. Praise the Lord. 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 Hallelujah. 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 இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்து இந்த வேபம் தொலைக்காட்சியினூடாக 1 மணி நேரம் தேவ பிரசன்னத்திலே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக, உயிருள்ள இயேசுவுக்கு முன்பாக இந்த 1 மணி நேரத்தை கழிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை பாடி புகழ்ந்து ஆராதனை செய்து அவருடைய வார்த்தையை கேட்டு எங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சந்தர்ப்பத்துக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பேருக்கு வெளியே செல்ல முடியாத நிலையிலே, ஆண்டவரை பாடி துதிக்க முடியாத நிலையிலே கட்டப்பட்டவர்களாய் வீடுகளிலே இருந்து கொண்டு என்ன செய்வது என்ற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எந்த நிலையிலே இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே இயேசு நம்மை அழைக்கிறார். அவரை பாடி ஆராதிப்போமா? இந்த ஸ்லாக்கியத்தை இந்த வேபம் டிவி ஊடாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த உலகிலே எத்தனை பேர் எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மோடு கூட இருந்து
நம்மை இந்த எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி இருக்காரே, அதற்காக எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துவோமா? நாங்கள் இருக்கிற இடத்திலேயே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து பேசுங்க, ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. வாய்களை விட்டு சொல்லும் பொழுது அதிலே மகிழ்ச்சி உருகிற தேவன் எங்கள் ஆண்டவருக்கு நீங்க நன்றி பலி செலுத்துங்கள். ஆண்டவரே, என்னை உயிரோடு வைத்திருக்கிறீரே, நன்றி இயேசுவே. எனக்கு 3 வேளையும் ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவர். எல்லா துன்பத்தின் நின்றும் என்னை விலக்கி காப்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி நன்றி என்று சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, இம்மட்டுமா என்னை நடத்தி வந்தவரே, உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மையுள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆமாண்டவரே, வேண்டாம் என்று கிடந்த என்னுடைய வாழ்வை நீர் வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தவரே, கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த என்னை நீர் ஒரு தேடி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவர், உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவர். ஆராதிப்போமா? வேண்டாம் என்று கிடந்த இந்த வாழ்வை வேண்டும் என்று கூறிய அந்த இயேசுவை நாங்கள் ஆராதித்து துதிப்போம். வேண்டாம் கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணீரே. ஆமென். வேண்டாம் கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். ஆமென், ஆமென். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். Thank you, Jesus. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே, என்னை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உங்க கிருபை தாருமே.
ஆண்டவருடைய கிருபை மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை காலைதோறும் அது புதியதாக இருக்கிறது. நாம் காலையிலே அவரிடத்திலே போகும் பொழுது, அவருடையத்திலே மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது, அவர் கிருபையை எங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றுகிறார். அத்தனை அன்புள்ள எங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். திருப்பாடல்கள் 50:15 துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். இந்த நாளிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய வேதனை, துக்கம் என்ன? எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனெனில் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் தேவைகளை அவர் அறிவார். உங்களுக்கு இன்று ஒரு வாக்கை தந்திருக்கார். உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் கூப்பிடுகிற வேண்டுதலை கேட்டு அவர் செவிசாய்த்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். பழைய காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு தேவனிடத்தில் இருந்து பிரிந்து விடாதீர்கள். உங்களை நெருக்குகிற காரியம் என்னதா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நற்கருணை ஆண்டவரிடம் சொல்லுங்க. நற்கருணை ஆண்டவர் நிச்சயமாக விடுதலையின் ஆண்டவராய் இருக்கிறார். எங்களை விடுவிக்க வந்த தெய்வம் அவர் ஒருவர்தான். ஏசாயா 43:18-19 இந்த வண்ணமாக சொல்லுகிறது. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றிவிட்டது. பாலை நிலத்தில் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஆம், பழைய காரியங்களை நினைத்து, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து, எமக்கு நேரிட்ட பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாதபடி இன்று ஆண்டவர் முன்பாக மண்டியிட்டு இருக்கிற நீர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடம் சொல்லுங்க. ஒரு புது செயலை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய போகிறார். அது இன்றே செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உண்மையாகவே ஜெபிக்கும் பொழுது அது தோன்றி விட்டது என்று சொல்லுகிறார். அது நடந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆகவே உங்கள் கவலைகள் என்ன? முற்கால நிகழ்ச்சிகளை சிந்திக்காதபடி இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற அந்த புது செயல் என்ன என்பதை உங்கள் வாய்விட்டு கேளுங்க. பாலை நிலத்தில் பாதையை அமைக்க வந்தவர். அன்று ஆகார் பாலை நிலத்திலே, பாலை வனத்திலே அந்த குழந்தையோடு இருந்து குழந்தைக்கு தண்ணி இல்லாமல் அழுத பொழுது, கதறி அழுத பொழுது, குழந்தையின் குரலை கேட்டு அந்த இடத்திலே நீரோடையை தோன்றச் செய்த நம்முடைய ஆண்டவர் இந்த நேரத்திலே பாலைவனமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு நீரோடையை தோன்றச் செய்வார். விசுவசித்து அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக ஜெபிக்காதீர்கள். நம்பிக்கையோடு எதை குறித்து கவலையோடு இருக்கிறீர்கள்? எந்த இடத்தில் தலை குனைந்து போனீர்கள்? எந்த இடத்திலே வெட்கப்பட்டு போனீர்கள்? எந்த இடத்திலே காயப்பட்டு போனீர்கள்? எந்த இடத்திலே அவமானம் அடைந்தீர்கள்? இன்று ஆண்டவரிடம் சொல்லுங்க. அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலையை தந்து உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார். நிச்சயமாகவே மன உறுதியோடு எல்லா நம்பிக்கையோடும் தேவனிடத்திலே மன்றாடி கேளுங்க. வியாதியோடு இருக்கிறீர்களா? எத்தனை அற்புதம் செய்த ஆண்டவர் இயேசு 3 வருடங்களாக எத்தனை நோயாளிகளை குணப்படுத்தி எத்தனை நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் கேளுங்க. ஆண்டவரே, நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்காதபடி என்ன எனக்கும் உமக்கும் தூரமாக இருக்கிறது? என்ன பாவம் நான் செய்திருக்கிறேன்? ஆண்டவரே, ஒரு நிமிடம் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரை விட்டு தூர விலகிய காலங்கள், அவர் அற்புதம் செய்ய முடியாதபடி தடையாயிருக்கிற பாவங்கள் என்ன? தடையாயிருக்கிற காரியங்கள் என்ன? என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே,
என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நான் பாவம் செய்து உம்மை விட்டு தூர விலகி இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் பாவம் செய்கிறேன் என்பதை உணராமலே பாவம் செய்கிறேன் ஆண்டவரே. உம்மை மீண்டுமாக சிலுவையிலே அறைகிறேனே என்று உணராதபடி நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரே. அந்த சிலுவையிலே எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எனக்கு மீட்பை கொடுத்தீரே, அதை மறந்து விட்டேன் ஆண்டவர். உம்மை விட்டு தூர போய்விட்டேன் ஆண்டவர். ஊதாரி மகனாய் ஊதாரி மகளாய் உம்மிடத்திலே மீண்டுமாக ஓடி வருகிறேன் ஆண்டவர். இரு கரம் விரித்தவராய் என் ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுகிறார். மகளே, மகனே, நீ என்னிடத்திலே வா, இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்திலே வா என்று என்னை அழைக்கிறார். இயேசு என்னை அழைக்கிறார். என் பாவத்தின் நிமித்தம் நான் தூரமாகி போக விட மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கிறேன் ஆண்டவரே. கீழ்ப்பாடியாத பல பாவங்கள் என்னிடத்திலே இருக்கிறது ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவர். என்னை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போமா? குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து கேட்போமா? ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பாவம் ஆண்டவரே, எங்களை கழுவி ஈசோப்பினாலே கழுவி எங்கள் பாவம் முற்றுமாய் கழுவும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை ஆண்டவர் நினைவு கூற மாட்டார். அவர் மன்னிக்கிற தேவன். அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர். அவர் ஒரு அன்பின் தெய்வம், எங்களை அரவணைக்கிற தெய்வம், எங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வம். அவர் நிச்சயமாக நம்மை மன்னிப்பார். இந்த வேஸ்லையிலே கேளுங்க, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்க. என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு, ஆமென். எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. அன்பு பெரியது ஆண்டவரே. எங்கள் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆமென், ஆமென். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லு. கரங்களை விரித்துக் கொள்வோமா? நற்கருணை ஆண்டவரிடம் நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. எஸ் லார்ட். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருகினி என்னையும் நீ. எஸ் லார்ட். உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருகினி என்னையும் நீ. தெய்வ அன்பு என்ன உன்னதம். ஆம் ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? என்
கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்டறிந்தும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஆண்டவர், உமது அன்பு மேலானது ஆண்டவர். அந்த தாயினும் மேலாக எங்களை அன்பு செய்கிற ஆண்டவர் நீர் ஆண்டவர். எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்தீரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே. பாவியான பெண் உம்மிடம் ஓடி வந்த பொழுது கூட அவளை தீர்ப்பிடாதபடி மன்னித்து ஏற்றுக்கொண்டவரே, மீண்டும் பாவம் செய்யாதே என்று சொன்ன அந்த அன்பு ஆண்டவரே. ஊதாரி மகன் தகப்பன் வீட்டை தேடி ஓடி வந்த பொழுது இரு கரம் நீட்டியவராய் அந்த மகனை அள்ளி அணைத்த அந்த பேரன்பு, அந்த தகப்பனின் அன்பு. நீர் அப்படி எங்களை அரவணைக்கிற ஆண்டவர். ஆண்டவர், நீர் எங்களை கைவிட மாட்டீர். உமது அன்பு மேலான அந்த அன்பு, அந்த அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. என் பாவங்களை, என் குற்றங்களை மன்னித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே. நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவர். என் அன்பு, என் தேவன் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக நீங்க கேட்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்றே நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நிச்சயமாக ஒரு புது செயலை இந்த வேளையிலே உங்களுக்கு செய்து ஒரு அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. அப்பத்தின் சாயலில் மறைந்து பேரன்புடன் நம் எல்லோருக்கும் அருள் மாறி பொழிய வீற்றிருக்கும் என்னுடைய ஆண்டவரே, பரம்பொருளே, இந்த நற்கருணையிலே இதுதான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய நாளாந்த கவலைகள் துன்பங்களில் ஆண்டவரே நற்கருணை வடிவிலே இருக்கின்ற உம்மை நானும் என்னுடைய குடும்பமும் நாடி சரணடையவும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பராமரிப்பிலே உறுதியான நம்பிக்கை கொள்ளவும் எங்கள் எல்லோருக்கும் ஆற்றல் தாருங்கள் ஆண்டவரே. நிகரில்லாத அன்பின் பெருக்கத்தினாலே என் மத்தியிலே எழுந்தருளி இருக்கும் என்னுடைய கருணை தெய்வமே, ஆச்சரியமான அற்புதமான இந்த அருட்சாதனத்திலே வீற்றிருக்கின்ற உண்மை இறைவனாகிய உம்மை ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமும் ஆராதித்து வணங்குகின்றோம் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய தூய்மையான அன்பு, எல்லையில்லாத அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு விளங்குகின்ற இந்த அற்புதமான உம்முடைய அருட்சாதனத்திலே ஆண்டவரே நான் உண்மையான விசுவாசம் கொள்ளவும் உம்முடைய மகத்துவத்துக்கு ஏற்ப ஆண்டவரே
உம்மை நான் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தேவையான வரங்களை எனக்கு இன்றும் என்றும் தாருங்கள் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான இந்த வடிவத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே எனக்கு பசி இல்லை ஆண்டவரே, தாகம் இல்லை ஆண்டவரே. நான் நினைத்து வந்திருக்கின்ற என்னுடைய நோய்கள் நோவுகள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவா, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஒருபோதும் ஓடி போக கூடாது ஆண்டவரே. நான் மட்டுமல்ல ஆண்டவரே, நான், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த வேளையிலும் தூய்மையான உம்முடைய அன்பு பிரசன்னத்தை ஆண்டவரே என்னுடைய ஊன கண்களால் மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய இதயத்தினாலே நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாருங்கள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வானவர்களே, என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது என்னோடு பேச இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தோடு பேச இருக்கிறார். நம்முடைய காதுகளை, நம்முடைய இதயங்களை அகல திறந்து என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு இப்பொழுது நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு செவி கொடுப்போம். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 46 தொடங்கி 52 வரை. அக்காலத்திலே இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்ற பொழுது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகின்றார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவனை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினான். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்று அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம்முடைய மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அன்பான பிள்ளைகளே, நாம் எல்லோரும் நம்முடைய வீடுகளிலிருந்து நம்முடைய ஆண்டவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய கண்களை அகலத் திறந்து ஆண்டவரை பாருங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கை அன்பானுகளே அகலத் திறந்து ஆண்டவருக்கு முன்பாலே நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வு பிள்ளைகளே, நீங்கள் எங்கும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஈசிச்சியாரில் இருக்கலாம், அன்பானவர்களே, நாட்காலியிலும் இருக்கலாம். பிள்ளைகளே, இந்த நேரம் அற்புதமான நேரம். இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த வேபும் டிவியூடாக நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள், அது உங்களுக்கு தெரியுமா? அன்பான பிள்ளைகளே, இதில் கவலை என்னவென்று சொன்னால், நமக்குள்ள கவலைகள், வேதனைகள், நோய்கள், நோவுகள் எல்லாம் அன்பானவர்களே நமக்கு இருக்கு என்று கூடி நமக்கு தெரியாது.
என்னென்னு சொன்னால் வாழ்க்கை என்பது அன்பான பிள்ளைகளே, நாங்கள் தடைகளை தாண்டி ஓட வேண்டும். எனவே அந்த தடைகளை தாண்டி சென்றால் தான் அன்பான பிள்ளைகளே நாங்கள் நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய மார்பிலே, இதயத்திலே ஏதோ ஒரு நோவு இருக்கலாம். உங்களுடைய கண்களிலே ஏதோ குறைபாடு இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களே என்று சொல்லி அன்பான பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படலாம். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் வருந்துகிறீர்கள். அன்பான பிள்ளையே, அப்படி என்று சொன்னால் இந்த பார்த்திமேயை போல நீ தடைகளை தாண்டி ஓட வேண்டும். நிறைய தடைகள் இருக்கிறது. உதாரணம் பாருங்கள், இந்த பார்த்திமேயு என்று சொல்லப்படுகின்ற இந்த கண் தெரியாத இந்த குருடன் அன்பான பிள்ளைகளே 3 வகையான தடைகளை தாண்டி சென்றான். முதலாவது அன்பான பிள்ளையே, அவனுக்கு முன்பாக அவனுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுக்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவனோடு கூட இருந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ குருடனாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய அம்மா செய்த பாவம், அப்பா செய்த பாவம், உன்னுடைய பரம்பரை செய்த பாவம். அன்பான பிள்ளையே, இவன் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை, எல்லாவற்றையும் தாடுகிறான். மாணவர்களே, அவன் கண்டுபிடித்தது இந்த வார்த்தைகள் அல்ல. அவன் குருடாக இருந்தாலும் அவனுடைய காதுகள் இதயங்கள் திறந்திருந்தன. எனவே இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்டான். தடைகளை தாண்டினார். இது முதலாவது தடை அன்பான பிள்ளையே. இரண்டாவது பாருங்கள், அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனுக்குள்ள எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்கும், எவ்வளவு நம்பிக்கையினம் இருந்திருக்கும் அன்பானவர்களே. அழுக்கான உடை, அவனுடைய தொழில் பிச்சை எடுப்பது, யாரும் அவரை கவனிக்க மாட்டார்கள் அன்பான பிள்ளையே. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. மாணவர்களே, அவனுக்கு தெரிந்த ஒரு விடயம், நான் எப்படியாவது இயேசுவின் பக்கம் சாய வேண்டும், இயேசுவை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். மாணவர்களே, அதனால் அவன் இயேசுவின் பக்கம் சாய்ந்தான். மாணவர்களே, இது அவன் தாண்டிய இரண்டாவது தடை அன்பான பிள்ளைகளே. மூன்றாவது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அன்பான பிள்ளையே அவன் உற்சாகத்தை இழந்து விட்டான். உடல் பலவீனம். இந்த பிள்ளைகளுக்கு பாருங்க, எத்தனை உடல், எத்தனை பேர் இந்த சேர்ல இருக்கிறீங்க. என்ன எவ்வளவு தடைகளை தாண்ட வேண்டும் நீ. அன்பான பிள்ளைகளே, அந்த கூட்டம் அதட்டுகிறது. பேசாத, சத்தம் போடாத, மௌனமாக இரு, வாயை பொத்து. பிள்ளையே, அந்த இதெல்லாம் அவனுக்கு கேட்கவில்லை. அவன் அன்பான பிள்ளையே எல்லாவற்றையும் தாண்டி சொல்லுகிறான். இறுதியாக இயேசுவை சந்தித்தான், இயேசுடைய வார்த்தையை நம்பினான். பிரியமான பிள்ளைகளே, அவன் குணம் பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, எத்தனையோ வருடங்கள் எனக்கு இதய நோய் இருக்கிறது, எனக்கு சுகர் இருக்கிறது, கால் கையெல்லாம் உழைகிறது, பார்வை சரியில்லை, குடும்பத்திலே பிரச்சனை, மாறி மாறி ஒவ்வொரு மாசமும் எனக்கு பிரச்சனை, எனக்குத்தான் பிரச்சனை என்று சொல்லி நீ தப்பு கணக்கு போடுகிறாய். என்னவென்று சொன்னால், நீ செபிக்கிறாய் உண்மை, ஆனால் அந்த செபத்திலே ஏதோ குறைபாடு இருக்கிறது. அன்பான பிள்ளையே, மீண்டும் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய செபத்தில் இந்த 3 பண்புகள் இருக்க வேண்டும். முதலாவது, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், செபிக்கின்ற பொழுது நீ செபத்திலே நிலைத்திரு, தொடர்ந்து செபி. அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்று சொல்லி தேவையில்லாமல் அலட்டிக் கொள்ளாதே, தட்டிக்கொண்டே இரு. இந்த வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு புயல் அதிகமாக 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 சூறாவளியாக மாறுகிறதோ, கடவுள் இயேசு தூங்க மாட்டார். உன்னோடு இருக்கிற கடவுள் அவர். எனவே அவரை நம்பு, தொடர்ந்து அவருடைய இதயத்தை தட்டிக்கொண்டே இரு. இது முதலாவது பண்பு. இரண்டாவது, மான பிள்ளையே, அந்த செபத்திலே நீ உன்னுடைய தேவையை வெளிப்படுத்து. உனக்கு சில வேளையில் உன்னுடைய தேவை உனக்கு தெரியதில்லை. ஐயோ ஃபாதர் சபியுங்கள், ஐயோ சிஸ்டர் சபியுங்கள். அன்பான பிள்ளையே,
உன்னுடைய அப்பா அவர், உன்னுடைய ஆண்டவர் அவர். நீ நேரடியாக கேளு, சொல்லு, எனக்கு குழந்தை வேணும் என்று கேளு, இதய நோய் மாற வேண்டும் என்று கேளு, நீயாக கேளு, வெளிப்படுத்தி வெக்கப்படாதே. உன்னுடைய ஆண்டவர். இது இரண்டாவது பண்பு. உங்க செபத்தில் இருக்கிறதா அது? மூன்றாவது அன்பான பிள்ளையே, நீ செபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து கொள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு தந்து விட்டார், திரும்பி பார்க்காமல் போகாதே. இந்த பார்த்திமை என்ன சொன்னான்? ஆண்டவரோடு வழி நடந்தான். ஆண்டவரை நடுவழியிலே விட்டுவிட்டு நீ அங்கால போங்கள் ஆண்டவரே என்று சொல்லி அவன் இங்கு போகவில்லை. நீ நன்றி உள்ளவனாக இரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவர் சொல்லுவதை செய், புகழ் பாடு, ஆண்டவரோடு இரு. நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ குணப்பட்டு நீ வேறு வழியில் செல்ல வேண்டாம். நீ ஆண்டவரிடம் நெருங்கி வா. பார்த்திமையை பாரு. அவன் இன்றைக்கு உனக்கு அடையாளமாக இருக்கின்றான், உனக்கு வழிகாட்டுகின்றான். அவன் குருடன், அவன் பிச்சைக்காரன், அவன் கிழிந்த ஆடை அணிந்து. ஆனால் நீ அப்படி இல்லையே அன்பான பிள்ளையே. இந்த இத்தனை பேர் நீங்கள் போகும் தொலைக்காட்சி ஊடாக இந்த ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீ பார்த்திமையை போல இல்லை. அந்த உடையாணி உடுந்திருக்கிறாய் இல்லையே. கடவுள் உன்னை எந்த அளவுக்கு உயரத்திலே வச்சிருக்கிறார். நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நன்றி இயேசுவே. சொல்லுங்கள், சத்தம் போட்டு சொல்லுங்கள், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, Thank you Jesus. ஆண்டவரே, நீ என்னை எவ்வளவு அற்புதமாக படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு நான் குருடனாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அவசரமாக நான் உம்மை மீண்டும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எனவே அன்பான பிள்ளைகளே, என்னோடு சேர்ந்து ஆண்டவரை புகழ்கின்ற நேரம் இது. எனவே தயவு செய்து உங்களுடைய இதயங்களை திறங்கள், உங்களுடைய கண்களை திறங்கள், ஆண்டவரை உற்று பார்க்குங்கள். இன்றைக்கு நான் தான் அந்த பார்த்திமேயு. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரம் என்று சொல்லி மாட பிள்ளைகளே கத்தி சொல்லுங்கள். என்ன வெக்கம்? ஆண்டவரிடம் கேளுங்கள். எனவே இயேசுவே, என்னுடைய ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தான் இன்று நவீன காலத்து பார்த்திமேயு இயேசுவே. இயேசுவே, நான் உம்முடன் பேசணும் இயேசுவே. அந்த பேச்சு என்னை மாற்ற வேணும் இயேசுவே. ஆண்டவரே, மேலாடைகள், என்னுடைய தற்காலிக பாதுகாப்பு கவசங்கள், நான் அங்க போனேன் இங்கு போனேன் அதல்ல, அது எல்லாவற்றையும் சிலவள கைகளிலே நீங்கள் விருப்பமில்லாத நூல்களை கட்டி இருக்கலாம், இடுப்பிலே தாயத்துகள் இருக்கலாம். அதுதான் உன்னுடைய மேலாடை, உன்னுடைய கௌரவம், வரட்டு கௌரவம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே, நான் துள்ளி குதித்து உம்மிடம் வரவேணும் ஜேசையா. சொல்லுங்கள், thank you Jesus, praise the Lord, thank you Jesus. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் ஆண்டவரே, அந்த தடைகளை நான் தாண்டடும் இயேசுவே. அதெல்லாம் நான் பொருட்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, நீர் என்னை பார்த்து இயேசுவே, மகனே, மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று நீர் என்னை பார்த்து கேட்க வேண்டும் இயேசுவே. ஆண்டவரே, நான் சொல்லுவேன், இயேசு ஆண்டவா, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவார்? மகனே, மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு நீ போகலாம் என்பார். ஆமென். நான் போக மாட்டேன். நான் வேண்டாம், இது என்னுடைய ஆண்டவர், நான் ஏன் போக வேண்டும்? அவரோடு செல்வேன், அவரோடு பேசுவேன். நான் சொல்லுவேன், இனிமேல் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மாணவர்களே, எனவே அந்த அதிசயங்கள் செய்கின்ற அற்புதமான இயேசு இங்கே இருக்கிறார். பாடுவோமா? அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பாடுவோம், புகழ் பாடுவோம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். என்னுடைய ஆண்டவரை சேர்ந்து பாடுங்கள், புகழ் பாடுங்கள். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆண்டவா, என்னுடைய உடலிலே எவ்வளவு நோவுகள் ஆண்டவரே, எத்தனை நோய்கள் ஆண்டவரே. என்னுடைய மனத்திலே எவ்வளவு வேதனைகள் அப்பா. என்னுடைய இதயம் தாங்க முடியாத பாரத்தினாலே ஆண்டவரே எனக்கு இதயம் நின்று விடுமோ என்ற உணர்வு இயேசுவே. ஆனால் இயேசுவே, இப்பொழுது அவையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை ஆண்டவர். என்றால் உம்மை பார்க்கின்றேன் ஆண்டவரே, நீ அதிசயம் செய்கின்ற ஆண்டவர். ஆண்டவரே, என்னோடு கூட இரும் இயேசுவே, கூட இரும் இயேசுவே. நானும் உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே. என்னோடு கூட இரும் ஆண்டவரே, என்னோடு கூட இரும் ஆண்டவரே. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். ஆண்டவரே, நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நீ தருகின்ற அமைதியை இழந்து தவிக்கின்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய கவலைகளை போக்கும் ஆண்டவரே. என்னுடைய கடன் தொல்லை எல்லாவற்றையும் போக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்ல முடியாத தேவைகள் ஆண்டவரே. நான் சொன்னால் என்னுடைய உறவுகள் கூடி அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆண்டவர், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. நான் சொல்வதற்கு முற்பாடு ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறீர் ஆண்டவர். ஆனால் என்னுடைய தடைகள் அன்பானவரே தடுக்குது இயேசுவே. எனக்கு சொல்லி காட்டுங்கள் ஆண்டவரே. நான் வாழ்வை அறிந்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை அனுபவிக்க எனக்கு ஆண்டவரே என்ன தடை ஆண்டவரே, என்னை சொல்லித்தாருங்கள் இயேசுவே, சொல்லித்தாருங்கள் இயேசுவே. எல்லாம் நீங்கும். விரும்புகின்றேன் குணமாக என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான வார்த்தை என்னை தொடுகின்றது ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. செங்கடலை பிளந்தாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரத்தமாய் பிரித்திட்டார்
தழுவுகின்ற தெய்வமே, ஆட்கொள்ளுகின்ற தெய்வமே, புயல் காற்றை தம் ஆணையாரே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாரே அடக்கினார் அதிசயம். ஆற்றலை அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுரை இன்பம் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அச்சு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்தில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.